எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு 10 ரூபாய் தராமல் ஏமாற்றிய கண்ணதாசன். நீதி என்ற படத்துக்கு ஒரு சூழ்நிலைக்கு பாடல் எழுத வேண்டும். பொதுவாக பாடல் எழுதுவது 2 வகையில் நடக்கும். முதல் வகை பாடலுக்கு மெட்டு போடுவது. இன்னொரு வகை மெட்டுக்கு பாடல் எழுதுவது. கவிஞர் கண்ணதாசன் இரண்டிலும் கரை கண்டவர். அங்கு கூடியிருந்தவர்கள் இந்த சூழ்நிலைக்கு முதலில் மெட்டு போட்ட பிறகு அதற்கு வரிகளை சொல்ல வேண்டும் என்று கூறியதால் எம்.எஸ். விஸ்வநாதன் மெட்டு போட்டதும், ஏண்டா விசு, என்ன இது உன் பாட்டுக்கு தானே தானேன்னு சொல்லிக்கிட்டே போற, இதுக்கு நான் எப்படி வார்த்தையை போடுவது என்று கேட்டாராம் கண்ணதாசன். உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் வேறு டியூன் போடலாம் என்று எண்ணிக்கொண்டு சுற்றி இருந்தவர்களை பார்த்தாராம். இயக்குனர் உள்ளிட்ட அனைவரும் இந்த டியூனுக்கே எப்படியாவது பாடல் எழுதி வாங்குங்கள் என்று சைகையில் சொன்னார்களாம். உடனே விஸ்வநாதன், என்ன கவிஞரே, இதுக்கு நானே டம்மி வார்த்தையை போடுறேன், அப்புறம் நல்ல வார்த்தையை போட்டுக்கோங்க என்று கூறிவிட்டு, இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்றாராம். டே விசு, பல்லவி நல்லா இருக்குடா, இதையே வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு பாக்கெட்டில் கையை விட்டாராம். எம்.எஸ். விஸ்வநாதனின் நேரம் கவிஞரின் பாக்கெட்டில் 10 ரூபாய் மட்டும்தான் இருந்ததாம். அதை எடுத்த கண்ணதாசன் அந்த 10 ரூபாயை கையில் வைத்துக்கொண்டு திரும்பவும் அந்த பல்லவியை சொல்லு என்றாராம். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். விஸ்வநாதன் மீண்டும் அந்த பல்லவியை பாடி காட்டியதும் அதில் கண்ணதாசன் திருத்தம் சொன்னாராம். எந்த குடிகாரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான், நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்றுதான் சொல்வான் என்று சொன்னதும் விஸ்வநாதன் இன்று என்பதை மாற்றி நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று மாற்றி பாடினாராம். பிறகு 10 ரூபாயை கேட்டதும், இந்த பாட்டில் நான் தான் பெரிய திருத்தம் செய்தேன், அதனால் இது எனக்குத்தான் என்று எடுத்த 10 ரூபாயை கண்ணதாசன் மீண்டும் பாக்கெட்டிலேயே போட்டுக்கொண்டாராம். எம்.எஸ். விஸ்வநாதனோ கவிஞரிடம் எப்படியும் 10 ரூபாய் வாங்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.